மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 அக்டோபர் மாதம் 15க்கு பிறகு 2024 டிசம்பர் மாதம் 30க்குள்ளார கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி செல்லும், பணம் குவிய என்ன பண்ணணும், மிக முக்கியமாக கடன் தொல்லைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா ஒழியுமா அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டியது அவசியம். கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைய போகின்றது. முக்கியமாக கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது கூட சொல்லலாம். அது எப்படி முடிவுக்கு வரும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ போகிறீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்க போகின்றது. இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்து வந்த வீண் சந்தேகங்கள், வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் மறைய போகின்றது. உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்கள் பற்றிய தன்மைகளை அறிந்து கொள்ள போகிறீங்க. யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றதையும் தெளிவாக புரிந்து கொள்வீங்க இந்த காலகட்டத்தில். அதாவது உங்களுடைய திறமையை கண்டு சக ஊழியர்கள் வியந்து போக போகிறாங்க, பொறாமை கொள்ள போகிறாங்க, மேல் அதிகாரிகளே அலற போகிறாங்க. என்னடா இவன் நமக்கு மேலே நம்மளை முந்தி வந்துடுவானோ அப்படின்ற பயம் மேல் அதிகாரிகளுக்கே இருக்க போகின்றது. அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகள் அனைத்தும் வெளிப்பட போகின்றது. வியாபார ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. வரவேண்டிய பண வரவெல்லாம் சிறப்பாக இருக்கும். பக்தி நிறைந்த காலகட்டம் என்று கூட இந்த காலகட்டத்தை சொல்லலாம். ஆன்மீக ஈடுபாடும் தெய்வ வழிபாடும் அதிகரிக்க போகின்றது. இறை சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான அமோகமான காலகட்டமாகவும் இது இருக்கும். வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி ஆன்மீக சுற்றுலா சென்று இறைவனை தரிசித்து விட்டு வாருங்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். உடன் பிறந்தவர்களிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க, இல்லைனா பிரச்சனை தான். உங்களுடைய செயல்களில் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் எல்லாம் மறையப் போகின்றது. தடைகள் எல்லாம் விலகப் போகின்றது. குடும்பத்தில் ஒரு அமைதி உண்டாகப் போகின்றது. உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கிடைக்கப் போகின்றது. நீங்கள் சொல்கிறது தான் வேத வாக்காக இருக்கப் போகின்றது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்களெல்லாம் விலகி ஓட போகிறாங்க. கடன் பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் கேட்பதை தவிர்த்துடுங்க. ஐயோ எனக்கு இவ்வளோ கடன் இருக்கே, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு மற்றவங்க கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கு எதிராகவே திரும்பிவிடும். ஒரு பைசா கொடுத்து உதவ ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஆனால் ஆலோசனை கேட்க போய் உங்களுடைய கடன் அளவுகள் எல்லாம் வெளியில் தெரிந்து, அடே அவனுக்கு அவ்வளோ கடன் இருக்குது, அவனுக்கு என்னடா மரியாதை, இவெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டான், விரைவிலேயே போயிடுவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி உங்களை கேவலப்படுத்துவாங்க. அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் அனுமதி கொடுக்காதீங்க. நீங்களாகவே பேசி உங்களுடைய இந்த விஷயங்களை வெளியில் சொல்லிடாதீங்க. திறமைகளை வெளிப்படுத்தி நிச்சயம் பாராட்டுகளை பெறக்கூடிய அற்புத காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகின்றது. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மனதளவில் புதிய தைரியமும் பிறக்கும், தன்னம்பிக்கையும் பிறக்கும். எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதற்கு பக்கபலமாக குரு பகவானும் சனி பகவானும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருப்பார்கள் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய பேச்சுகளில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியம். வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல செயல்பட்டு லாபத்தை பார்க்க போகிறீங்க. உடன் பிறந்தவர்கள் நிச்சயம் ஆதரவாக இருக்க போகிறாங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு 100% உறுதியாக சொல்லலாம். குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப அவசியம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, குடும்ப விவகாரங்கள், தனிப்பட்ட ரகசியங்கள்,
அதாவது குடும்ப ரகசியங்களை நண்பர்கள்கிட்டையும் சரி, உறவினர்கள்கிட்டையும் சரி, யாரிடமும் சொல்லாமல் இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சக ஊழியர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பக்கபலமாக இருந்தாலும் மிக பெரும் அளவில் நம்பிக்கை துரோகம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் இந்த காலகட்டத்தில் உறுதியாக சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் பதற்றமின்றி செயல்படுவது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். திடீர் வரவுகள் உண்டாகும், திடீர் செலவுகள் கூட ஏற்படும். மனதை இத்தனை நாளாக உறுத்தி வந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கப் போகின்றது. நிதானமான பேச்சுகள் உங்கள் மீது நல்ல ஒரு மதிப்பை மற்றவர்களிடம் ஏற்படுத்த போகின்றது. வெளியூர் பயணங்கள் மூலமா மகிழ்ச்சியான செய்திகளும் வரும், பண வரவும் சிறப்பாக இருக்கும். லாபத்தை பார்க்க போறீங்க வெளியூர் பயணத்தால். எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்க போகின்றது. பொது காரியங்களில் மரியாதை அதிகரிக்க போகின்றது. மனதில் புதுவித ஆசைகளும் எண்ணங்களும் அதிகரிக்கும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறைய போகின்றது. ஆடம்பரமான விஷயங்களில் கவனத்தை செலுத்தாதீங்க. ஆடம்பரம் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து. உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். பட்டம், பதவி, உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புத காலகட்டம் இது. அரசு அதிகாரிகளுடைய அறிமுகம் கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. வாழ்க்கை துணையோட அருமையான ஒரு திருமண வாழ்க்கையை உங்களால் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வாழ முடியும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் ஈடேற போகின்றது. புதிய வீடு வாங்கி சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை அந்த வீட்டில் நீங்கள் வாழ போகிறீங்க. கல்வி தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் எப்படியாப்பட்ட ஒரு நேரத்திலையும் தன்னுடைய சுய மரியாதையையும் தன் மானத்தையும் கௌரவத்தையும் விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவானாலையும் குரு பகவானாலையும் ஏகப்பட்ட நன்மைகள் உண்டாக போகின்றது. கோவில் திருப்பணிகளில் ஆர்வம் ஏற்பட போகின்றது. உங்களுடைய குடும்பம் மிக பெரும் முன்னேற்றத்தை காணப்போகின்றது. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த திருமண தடைகள், திருமண தாமதங்கள் எல்லாம் விலகி நல்லபடியான வரன் அமைந்து இந்த காலகட்டத்தில் உங்களால் உங்களுடைய துணையோட சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். அதாவது புதுசாக திருமணம் நடந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. செய்யக்கூடிய தொழிலில் விவேகம் உண்டாக போகின்றது. கொடுக்கல் வாங்கலெல்லாம் சிறப்பாக இருக்க போகின்றது. இதுவரைக்கும் வராத தொகையெல்லாம் உங்களுடைய கைக்கு வந்து திக்கு முக்காட போறீங்க. இன்பகரமான இன்ப மகிழ்ச்சி உண்டாக போகின்றது. சோதனைகளை கடந்து சாதனைகளை படைக்க போறீங்க. எதிர்பாராத சில உதவிகள் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்க போகின்றது. தவறிப்போன வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் வரும். பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் தான் இந்த காலகட்டத்தில் ராஜாவாக வலம் வருவீங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தெளிவான ஒரு முடிவை எடுப்பீங்க. அப்படின்றதுனால பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும். அப்படின்றதுனால உங்களை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு உயர போறீங்க. நண்பர்களுடைய வட்டம் விரிவடைய போகின்றது. நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து சிறப்பான ஒரு நிலை இருக்க போகின்றது. வெளியூர் வேலை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் வேலை இல்லையே என்று கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்க போகின்றது. நல்ல சம்பளத்தோட வேலை கிடைத்து உடனடியாக பதவி உயர்வு கிடைப்பதோட இடமாற்றம் உங்களுக்கு பிடித்தார் போல இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்படின்றது உங்களுக்கு சாதகமான விஷயம் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கின்றது. கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்பட்டு உங்களுக்கு சாதகமாக அனைத்தையும் மாற்றிக்கொள்ள போகின்றீர்கள். எதிரிகள் இல்லா நிலை, எதிரிகள் ஒழியும் நிலை இந்த காலகட்டத்தில் அற்புதமாக இருக்கின்றது. தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் விலகி ஓடப் போகின்றார்கள். இன்னொரு முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க போவது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் எப்படி முடிவுக்கு வரும்? இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டுட்டோம், இவ்வளவு நாளாக உழைச்சிட்டோம், இவ்வளவு உழைத்தோம், பணம் வந்தோம், கடன் பிரச்சனை முடிவுக்கு வரலையே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் தெளிவாக விழுகின்றது.
முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரபலங்களின் நட்பு, விஐபிகளின் அறிமுகத்தால் லாபத்தை பார்த்து அதன் மூலமாக கடன் அனைத்தும் முடிவுக்கு வரக்கூடிய அற்புத ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகின்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் லாபத்தை பார்க்க போறீங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற 2 மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய அற்புத காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைய போகின்றது. அப்படின்றதுனால நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். யாரை நம்பியும் எந்த ஒரு ஆலோசனையிலையும், அதாவது ஆலோசனையில் ஈடுபட்டாலும் அந்த ஆலோசனையின் முடிவின்படி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவு நீங்கள் எடுப்பதாகத்தான் இருக்க வேண்டும். மற்றவங்க சொன்ன முடிவாக நிச்சயம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். பல வழிகள்லையும் கிரகங்களினால, கிரக மாற்றத்தால் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள், பல யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாக போகின்றது. அதையெல்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா பெரிய அளவில் முன்னேற்றத்தை உங்களால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பார்க்க முடியும். நீங்கள் செய்யவே கூடாத சில விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. மது, மாது, சூது, ரேஸ், லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்ப்பது மிக மிக அவசியம். அது என்ன யமனாக வரப்போகும் 4 பேர் 4 பெண்கள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எப்பவும் எந்த ஒரு நிலையிலையும் பெண்களிடம் எச்சரிக்கையாக பேச வேண்டும். உங்களுடைய பேச்சின் மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஆகையால் பேச்சில் கவனமாக இருக்கணும். இன்னொன்று, அக்கம் பக்கத்தில் வீட்டில் ஏதேனும் பிரச்சனை அப்படின்ட்டு நீங்களாக மூக்கை நுழைத்து தேவையில்லாமல் சண்டையை தீர்த்து வைக்கிற, நல்லது பண்ண போகிறோன்னு போய் நீங்கள் யார் எங்கள் குடும்ப பிரச்சனையை தீர்க்கிறது அப்படின்ட்டு உங்களுக்காகவே பிரச்சனை காத்திருப்பது போல உங்களை நோக்கி வருவாங்க, அவங்களுடைய பிரச்சனை விட்டுட்டு கூட. ஆகையால் இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் அறவே தவிர்ப்பது அவசியம். இப்படி சில வழிகளில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரதான் செய்யும், பார்த்து இருந்துக்கோங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்த அனைவரும் அக்டோபர் 2024 அக்டோபர் 15க்கு பிறகு 2024 டிசம்பர் 30க்குள்ளார தங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.